வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஆங்கில செக்யூரிட்டிஸ் சேனலை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் நன்றி. ஸோ நாம் இப்பொழுது சந்தைகளுக்குள்ளே செல்வோம். போன வாரம் சந்தைகள் பார்த்தோம்னாக்க இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் என்று சொல்லக்கூடிய 24,000 நிஃப்டி தாண்டி 24,174 என்ற புதிய உச்சத்தை தொட்டு க்ளோசிங்கில் பார்த்தோம்னா 24,044.50 முடிவடைந்திருக்கிறது. ஸோ வெரி ஹை வாலடைல் வீக்னு சொல்லலாம். ஸோ போன வாரம் 175 புள்ளிகள் ஒட்டுமொத்தமாக ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் கிட்டியும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், $86 மில்லியன் அதிகரித்து 654 பில்லியனாக உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் இது ஒரு ஹோப் இருக்குது மார்க்கெட்டில், சென்டிமெண்ட்டில். என்னன்னு காரணம்னு பார்த்தோம்னா இந்த ஃபேவரபிள் யூனியன் பட்ஜெட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் எஃப்ஐனுடைய ஃப்ளோ பார்த்தோம்னா போன வாரத்தில் 4,622 கோடி வந்திருக்கிறது. ஜூன் மாதம் முழுவதும் பார்த்தோம்னா 2,037 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ ஸ்லோலி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அக்செஞ்சர் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் ஆஃப் 2024 மறுபடியும் ரெவென்யூ குரோத் எபோவ் எஸ்டிமேட்டாக இருக்கக்கூடும் என்ற அறிக்கையை வெளியிட்டார்கள். அதனால் ஐடி துறை வரும் வாரமும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதுமாதிரி மும்பை ரியாலிட்டி செக்டார் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 12% அதிகரித்து இருக்கிறது ஜூன் மாதத்தில். இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் ஜூலை 18 வர உள்ளது. மேலும் ரிலையன்ஸ் ஜியோ அவங்க டாரிஃபை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியாவும் டாரிஃபை ஏற்ற உள்ளார்கள். ஸோ அதனால் டெலிகாம் செக்டாரும் மொமெண்டம் இந்த வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி சந்தைகள் பார்த்தோம்னாக்க ஒரு பெஸ்ட்டு ஆஃபேலி ரிசல்ட்ஸ், ஆஃபேலியினுடைய மூவ்மெண்ட்டில் இந்த Q1 லாஸ்ட் 3 இயர்ஸில் இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி மே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் போது பார்த்தோம்னாக்க மார்க்கெட்டில் ஒரு அதிகமான ஒரு நெர்வஸ்னஸ் இருந்து கொண்டு இருந்தது. அதனால் நிஃப்டி பார்த்தோம்னா 0.33% லாஸை சந்தித்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னாக்க ஒட்டுமொத்தமாக 7% ஜூன் ஃபுல்லாக ஏறி இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அந்த தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நேற்றைய தினம் T20 இந்தியா உலகக்கோப்பையை தட்டி சென்றுள்ளது. ஸோ அதனுடைய தாக்கமும் நாளைய தினம் நம்ம சந்தைகள் இருக்கும் என்று சொல்லலாம். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் சொல்லலாம். ஸோ மெயினாக வரும் வாரத்தில் அப்கமிங் பட்ஜெட், ஸோ அது மிட் ஜூலையில் வர இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தார மாதிரியான வரக்கூடிய இன்புட்டுகள் சந்தைகளில் ஒரு ஏற்ற இறக்கத்தை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் Q1 ரிசல்ட்ஸ் அது வர இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இவையெல்லாம் இருக்கிறது. மேலும் அங்கே அமெரிக்காவில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் இன்புட், தென் எக்கனாமிக் டேட்டா, தென் யூஎஸில் ஃபெட் மீட்டிங் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெவிஷனுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட் சொல்லலாம். அதுபோல் ஐரோப்பா மற்றும் சைனாலையும் நிறைய எக்கனாமிக் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் உலகளாவிய சந்தைகளிலும் சரி இந்திய சந்தைகளிலும் சரி ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஆட்டத்தை ட்ரெண்டை பெட்டராக வச்சுக்கணும். அதுபோல் மான்சூன் பெட்டராக இருப்பதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். அதனால் இன்ஃப்ளேஷன் குறையக்கூடும் என்பதனால் சந்தைகள் இதை ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் பெட்டராக எடுத்துக்கொண்டுள்ளது என்று பார்க்கலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது நாம் மேலே கூறியது போல் ஐடி செக்டார், டெலிகம்யூனிகேஷன் செக்டார், ஃபார்மாசூட்டிக்கல், பேங்கிங் செக்டார், பிஎஸ்யூஸ், டெலிகாம், தென் ஆட்டோமொபைல், சிமெண்ட், கேபிட்டல் குட்ஸ். சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பணம் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு, அதனால் அந்த துறையும் நன்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் நண்பர்களே, அந்த போன வாரம் பார்த்தோம்னா பாண்டு மார்க்கெட் உலக சந்தையில் இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் 25 to 30 பில்லியன் இன்ஃப்ளோ
இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு பெட்டர் சென்டிமெண்ட்டாகத்தான் இருக்கக்கூடும். மேலும் மார்க்கெட்டினுடைய டெக்னிக்கலை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் பாடிட் கேண்டில், பேரிஷ் கேண்டில் ஆன் டெய்லி பேசிஸில் இருந்தது. ஆனால் புல் ஆன் வீக்லி பேசிஸில் இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஹையர் ஹைஸ் பார்த்தோன்னா கடந்த 6 வாரமாக இருந்து கொண்டிருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்தைகள் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் என்று சொல்லுவோமே, 24,000 ஜோனுக்கு மேலே இருக்கிறதுனால 24,200 to 24,400 அப்படிங்கிற உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும், புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வாரத்தில் இருக்கிறது. அதுபோல் 23,800 மற்றும் 23,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஒரு 400-500 புள்ளிகள் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 52,250க்கு மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன். ஸோ 52,750 மற்றும் 53,180 அப்படிங்கிற வரலையும் மேலே ரெசிஸ்டன்ஸாகவும், 52,000 மற்றும் 51,750 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் சந்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் வரும் வாரம் ஒரு வாலட்டைல் மூவுடனும் ஒரு பெட்டர் சென்டிமெண்ட்டுடனும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நாளை தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி ப்ராஃபிட்டபிள் வீக்.